உண்மை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் நரகத்தை குறித்து மீண்டும் ஒரு பகுதியை உங்களோட பகிர இருக்கிறேன். ஆல்ரெடி ஏற்கனவே நரகத்தை பற்றி பாதி நான் பேசியிருப்பேன். அதில் இன்னொரு பாதி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏசாயாவுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 19லிருந்து 22 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம பார்ப்போம். ஏசாயா 13வது அதிகாரம் 19லிருந்து 22 வரைக்கும். ஏசாயா 13 19லிருந்து 22 வரைக்கும். ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையும் ஆகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் கொமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். பாபிலோனுடைய முடிவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா 20வது வசனத்தில், இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை, தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தாபரிப்பதும் இல்லை, அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை, அங்கே மெய்ப்பர்கள் மந்தையை மறிப்பதும் இல்லை. இது எதை குறித்து சொல்லுதுன்னா நரகத்தை பற்றி தான் இந்த வசனம் சொல்லுது. பாபிலோனுடைய அழிவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 19வது வசனத்தில் சொல்லிட்டு 20வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இனி அந்த இடத்துல யாரும் குடியேற மாட்டார்கள், அங்கே மனுஷர்கள் யாரும் தங்கி தாபரிக்க மாட்டாங்க, மெய்ப்பர்கள் ஆட்டு மந்தையை மேய்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 20வது வசனம் நமக்கு சொல்லுது. 21 வாசிக்கிறேன். காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும், ஊளையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும், கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும், காட்டாடு அங்கே துள்ளும். அதுக்கு அடுத்த வசனம், அவர்கள் பாழான மாளிகைகளில் ஓரிகளும் ஊளையிடும், வலுசர்பங்கள் அவர்கள் செல்விக்கையான அரண்மனைகளில் ஏகமாய் கூடும், அதன் காலம் சீக்கிரம் வரும், அதன் நாட்கள் நீடித்திராது என்கிறார். இது எதை குறித்து பேசுதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நரகத்தை பற்றி. மனுஷர்கள் தங்க முடியாத ஒரு இடத்துல மிருகங்கள் வந்து தங்குது. அதுவும் நான் இப்போ படித்ததில் பார்த்தீங்கன்னா வலுசர்பம், கோட்டான், காக்கை, நிறைய போன வீடியோவில் நான் சொன்னதை விட அதே மிருகங்களுடைய பேர்கள் தான் இந்த வீடியோவில் நான் படித்து காமித்தேன் வசனத்தில். அப்போ மிருகங்கள், அகோரமான மிருகங்கள் தங்குதுனாலே அது 100% நரகம்தான். ஏன்னா வீடுகளில் மனிதர்கள் தங்குவாங்க, நகரம் செழிப்பாக இருந்தால் மனிதர்கள் தங்குவாங்க, பொருளாதார வளர்ச்சி இருக்கும். ஒரு இடத்துல பொருளாதார வளர்ச்சியும் இல்லை, மனுஷனுடைய செல்வாக்கம் இல்லை, அந்த இடத்துல ஒரு செழிப்பு இல்லைன்னும் பொழுது அப்போ அங்கே கோட்டானும் பாம்பும் தங்குதுன்னா அப்போ அது நரகத்தை பற்றி தானே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் ஏசாயாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 23லிருந்து 27 வரைக்கும் உள்ள வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஏசாயா 14வது அதிகாரம் 23வது வசனம். அதை முள்ளம் பன்றிகளுக்கு சுதந்திரமும் தண்ணீர் நிற்கும் பள்ளங்களுமாக்கி அதை சங்காரம் என்னும் துடப்பத்தினால் பெருக்கி விடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நரகத்தை குறிக்குது. நரகத்தை யார் தான் தீர்மானிக்கிறார்? ஆண்டவர் தான் தீர்மானிக்கிறார், கர்த்தர் தான் தீர்மானிக்கிறார் நரகம் ஒன்றை. அப்போது அதை அவரே சொல்கிறாரு, முள்ளம் மன்றிக்கு சுதந்திரமாக கொடுத்துருவேன். அதுக்கு முன்னாடி வசனத்தை உங்களுக்கு தெளிவுக்காக வாசிக்கிறேன். 22வது வசனத்தை, நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், பாபிலோனுடைய பேரையும் அதில் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் குழப்பத்தின் நகரம். அப்போ பாபிலோன்னும் பொழுது விக்கிரகங்களுக்கு பேர் போன இடம் பாபிலோன், குழப்பத்தின் நகரம் அப்படின்ட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். இங்கே ஏசாயா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அதில் மீந்திருக்கிறவங்களையும் நான் விட்டு வைக்க மாட்டேன், எல்லாரையும் சங்கரிப்பேன், எல்லாரையும் அழித்து போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவங்களுக்கு தான் முள்ளம்பன்றியோடைய சுதந்திரிக்கிற இடத்த கொடுப்பேன், முள்ளம்பன்றிங்க தான் அவங்களுடைய இருக்கிற இருப்பிடம்,
அப்படின்ட்டு. அப்போது இதை வந்து விக்கிரக ஆராதனை குறித்து மட்டும் பேசலை, தேவனுக்கு பிரியமில்லாமல் தேவனுடைய கட்டளைகளின்படி, அதுக்கப்புறம் தேவனை விசுவாசிக்காமல் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவங்க, அவரை உண்மையான ஆண்டவர்னு ஏற்றுக்காம பேர் கிறிஸ்தவர்கள், நடிக்கும் கிறிஸ்தவர்கள், அதுக்கப்புறம் வேறு எந்தெந்த கேட்டகரிலாம் இருக்கோ அந்த கேட்டகரி எல்லாமே இதில் வந்து விழும். அப்போது இது வந்து பாபிலோன் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பேருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, பாபிலோனா அப்போது விக்கிரக ஆராதனையை பற்றி, விக்கிரக ஆராதனை செய்கிறவங்கள தான் ஆண்டவர் ரொம்ப இந்தமாரி பண்ணுறாருன்னு. விக்கிரக ஆராதனை மட்டுன்ற விஷயந்தான் அதில் பொருந்தாது, அதில் எல்லாமே வரும். கிறிஸ்தவர்கள் இயேசு என்ற பெயரை சொல்லிக்கொண்டு பல காரியங்களை கெட்டதை செஞ்சாலும் அதுவும் பாவத்தில், அப்போ அவங்களும் துன்மார்க்கர்கள் தானே. நீதிமான்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு நான் வாழ்ந்தேன், ஏதோ ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன், ஏனோ தானோ வாழறவங்க நீதிமான் ஆக முடியாது. அந்த நீதிமான் என்கிற பெயர் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்ற ஒரு மனம் திரும்புதல் அந்த கிறிஸ்தவர்களாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நபருக்கு வேணும். அப்போது அந்த கிறிஸ்துவை வெறும் மனசளவில் ஆண்டவர்னு ஏற்றுக்கிட்டால் போதாது, அவர் வந்து முழுசாக மனம் மாறி இருக்கணும். அப்போ தான் அவருக்கு அந்த நீதிமான்ற பேர் வருது. அப்போது இயேசுவின் பெயரை தரித்து கொண்டு மத்தேயுவில் கூட ஆண்டவர் சொல்வார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அதுக்கு வந்து கடவுளை கேட்பாங்களாம், ஆண்டவரே ஆண்டவரே உங்கள் பேரில் தானே நாங்கள் பிசாசை விரட்டணும், வியாதியை சுகமாக்கணும், எல்லாரையும் சுகப்படுத்தணும், உங்கள் பேரில் தானே அற்புதம் செஞ்சோம். அவர் ஒரே வார்த்தையாக சொல்கிறாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை அறியேன், உங்களை தெரியாது அப்படின்றார். அப்போ இது யாரை குறிக்குது? ஏசப்பா பேரை சொல்லி அவருடைய பேரில் பேய் பிசாசு எல்லாமே ஓடுதுன்னா அப்போ அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டவங்களாக இருந்திருக்கணும். ஆனால் அவங்க என்ன ஆயிட்டாங்க? துன்மார்க்கமான செய்கையினால் துன்மார்க்கர் என்கிற பெயர் அவங்களுக்கு வந்தது. அப்போது இயேசு கிறிஸ்துவை யார் வேணாலும் ஆண்டவராக ஏற்றுக்கலாம், ஆனால் முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பாதியில் அறகுறை கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க யாரும் வந்து நீதிமான் அல்ல. பைபிள் தெளிவாக சொல்லுது, பாபிலோன் என்னும் பெயர் வந்தாலே குழப்பம். அப்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு நீதிமானாகவும் துன்மார்க்கனாகவும் இருக்க முடியாது. ஏன்னா ஆண்டவரே சொல்கிறாரு, என்னை பகைக்கிறவன் எனக்கு விரோதி, என்னோடு சேராதவன் தள்ளியே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இயேசுவின் பெயரை வச்சுக்கிட்டா கிறிஸ்தவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவை ஏதோ நானும் ஆண்டவர்னு சேவிக்கிறேன், ஏதோ ஒரு காரியத்துக்கு தேவன் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறவங்களும் கிறிஸ்தவர்கள் ஆகிட முடியாது. ஏன்னா இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்கள் கொஞ்சம் பேர், ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாக இருக்குன்னு மத்தேயு 7வது அதிகாரம் 14வது வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போது இயேசு கிறிஸ்துவை வெறும் பேரளவில் ஏற்றுக்கிட்டு வர்றவங்க வந்து கிறிஸ்தவர்கள் ஆகிவிட முடியாது. பைபிள் சொல்லுது, அவங்க எல்லாம் இந்த பட்டியலில் வராங்க. அதுக்கப்புறம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் நினைக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். எப்படி சொல்கிறாரு? நான் நினைக்கிறது தான் நடக்கும், நான் நிர்ணயம் பண்ணுறது தான் நடக்கும் என்று யார் சொல்கிறா? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் சொல்கிறாரு. இது வந்து நான் பைபிளில் வந்து என் சொந்த டைலாக் இல்லை, வேதத்தை பைபிளை முன்னே நிறுத்தி அதை படித்து உங்கள் கண் முன்னே சொல்லுகிற காரியமே, எதுவும் என்னுடைய சொந்த டைலாக்குகள் அல்ல. அப்போது அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். அஸ்ரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். அதுக்கப்புறம் 26 வாசிக்கிறேன். தேசம் அனைத்து மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். 27வது வசனத்தை வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தனமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? இந்த நிர்ணயத்தை எல்லா நிர்ணயமும் அவருடையது தான். நரகம் என்கிற ஒரு காரியத்தை உண்டாக்கினவரும் கர்த்தர் தான், பரலோகம் என்கிற காரியத்தை உருவாக்கினவரும் கர்த்தர் தான். அப்போது யாரை எங்கே அழிக்கணும், யாரை நிர்மூலம் பண்ணுறோன்றது கர்த்தருடைய வேலை. அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. யார் அவருடைய கையை
அவரை தடுத்து நிறுத்த முடியும்? இதை செய்யாதீங்கன்னு எப்படி அவரை தடுத்து நிறுத்த முடியும்? ஏன்னா அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. குயவனுக்கு இல்லாத உரிமையா களிமண்ணுக்கு? அப்போது மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் இயேசு சாமியை ஏற்றுக்கிட்டு மன்னிப்பை கேட்டுட்டு மன்னிப்பை வாங்கிட்டு பிறகு நம்ம என்ன அநியாயம் செஞ்சாலும் ஆண்டவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார், அவர் தான் அன்புள்ள தெய்வமாச்சு, அப்படிலாம் இல்லை. அன்பான தெய்வமாக இருந்தாலும் ஒரு காலகட்டம் வரைக்கும் அவர் நேரத்தை கொடுக்குறார். ஒரு லிமிட்டு எல்லாருக்கும் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு நிர்ணயத்தை காலத்துக்கு ஏற்றபடி கடவுள் வேலை செய்வார். அந்த காலம் முடிஞ்சதுன்னா அவருடைய கிரேஸ் முடிஞ்சது, அவருடைய கிருபை முடிஞ்சுது. அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இப்போ படித்த பைபிள் வசனத்தின்படி தான் நம்மளுடைய நிலமெல்லாம் மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இதிலேருந்து நம்ம உணர வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இயேசு கிறிஸ்துவோடைய பார்வையில் நீ அவரை கடவுளாக ஏற்றுக்கிட்டாலும் சரி, அவரை நீ கடவுளாக ஏற்றுக்கலானாலும் சரி, அவர் எல்லாரையும் சரிசமமாக நேசிக்கிறார், சரிசமமாக தான் தண்டனை கொடுப்பார். அவர் ஒருத்தரை ஏற்றியும் ஒருத்தரை இறக்கியும் பார்க்குற தேவன் அல்ல, பாரபட்சமே பார்க்காதவர். அப்போது இன்னும் நான் உங்களுக்கு வசனத்தை சொல்கிறேன். பிசாசு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அவன் தேவனுக்கு எதிராக நின்னவன், கடவுளை போல மாறணும்னு ஆசைப்பட்டவன், லூசிஃபர் ஆகிய சாத்தானுடைய அழிவை குறித்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 3-11 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 14:3. கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாறும் பண்ணும் அக்காலத்திலே. அது எந்த காலத்தில்? 1000 வருட அரசாட்சியில் தேவன் இளைப்பாறுதலை கொடுக்கிறாரு. அவருடைய ஆட்சியில் பாவம் இல்லை, சாபம் இல்லை, நீதி, நியாயம், தர்மம் எல்லாமே வருது. அவருடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இளைப்பாறுதல், ரெஸ்ட். நொந்து இழைச்சி போனவங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்குறாரு இயேசு கிறிஸ்து அவருடைய ஆட்சியில். அப்போ அந்த காலத்திலே அடுத்த வசனம் 4வது வசனம், நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுங்கினவன் ஒழிந்து போனானே, பொன்னகரி ஒழிந்து போயிற்றே. இது யாரை குறித்து பேசுது? ஒடுங்கினவன், ஒடுக்கனவன். இன்னைக்கு ஹிட்லரை சொல்கிறாங்கள, ஒடுக்கனா. ஒரு காலத்தில் அந்த ஹிட்லர் என்பவன் ஒடுக்கனா, யூதர்களுக்கு விரோதமாக கொலை செய்யணும்னு திட்டம் பண்ணான்னு. அப்போது ஹிட்லருக்கே அந்த சிந்தனை வரணும்னா அப்போ பிசாசு எப்படிப்பட்டவன்? இந்த காலத்தில் பிசாசு எல்லாரையும் அழிக்க தான் காத்துக்கிட்டு இருக்கிறானே தவிர அவன் யாரையும் வாழ வச்சு பார்க்குறவன் அல்ல. பிசாசு என்பவன் பைபிள் சொல்லுது, கொல்லுகிறவன், திருடுகிறவன், அழிக்கிறவன், ஒரு குடும்பத்தையும் அழிப்பான் பிசாசு. எல்லா சந்தோஷத்தையும் திருடுவான் பிசாசு. ஒருத்தரும் அவனுக்கு நல்லா வாழவே கூடாது. நல்லா வாழ்ந்தால் அவங்கள குட்டிச்சவராக்கிறது சாத்தானுடைய வேலை. அப்போது பைபிள் இப்படியாக சொல்லுது, அந்த அக்கிரமக்காரன், அந்த பாவத்துக்கெல்லாம் தலைவன் என்ன ஆவறான்னு இங்கே போட்டிருக்கு. ஒடுங்கினவன் ஒழிந்து போனான், அழிஞ்சு போயிட்டான், ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அடுத்த வசனம் 5வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். துஷ்டர்களின் தண்டாயுதம்னா கேவலமானவனுடைய ஆட்சியை ஆண்டவர் உடைச்சி போட்டார். இது எதை குறிக்குது? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி? துஷ்ட மிருகத்தினுடைய ஆட்சி, துஷ்டர்களின் ஆட்சி. அது மட்டும் இல்லை, அரசாண்டவர்களினுடைய கொடுங்கோலனின் கோலை முறித்து போட்டார். கொடுங்கோலன் யாரு? அந்தி கிறிஸ்து. கிறிஸ்துவை எதிர்க்கிறவன், கிறிஸ்தவர்களுக்கு எதிராய் நிற்கிறவன், கிறிஸ்தவத்தை அழிக்கணும்னு நினைக்கிற அந்த அந்தி கிறிஸ்துவை அழித்து போடுறார். அவனுடைய ஆட்சியை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறார். இது ஏசாயா தீர்க்கதரிசியில் எழுதப்பட்டிருக்கு. 7வது வசனத்தை 6வது வசனத்தை வாசிக்கிறேன். உக்கரங்கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பாரில்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். தடுப்பாரில்லாமல், ஆதரவில்லாமல் டார்ச்சர் செய்யப்படுகிறான், துன்பப்படுத்தப்படுகிறான். யார்? அந்தி கிறிஸ்து. எப்படிப்பட்ட அவன் எப்படி மக்களை ட்ரீட் பண்ணான்னு வசனம் என்ன சொல்லுது? உக்கிரம் கொண்டு. யாரோட உக்கிரம்?
தேவனுடைய கட்டளைகள் மேலே, இயேசு கிறிஸ்துவின் மேலே வாஞ்சை கொண்டு அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளவர்கள் மேலே பயங்கர கோபத்தோட ஆட்சி செஞ்சவன் ஓயாத அடியாய் அடித்தானா. ஜனங்களை எப்படி அடித்தானா? ஓயாத அடியாய். நீ இயேசுவை பிரசங்கம் பண்ணுறியா? இயேசு கிறிஸ்துவை பேசுறியா? 10 கட்டளைகளின்படி வாழறியா? ஓய்வு நாளுன்னு சொல்கிறியா? இன்னும் என்னென்ன தேவன் கட்டளைகளாக கொடுத்தாரு அதையெல்லாம் கை கொண்டவங்களை எப்படி அடித்தான்? ஓயாத அடியான். அப்போ அந்தி கிறிஸ்து எப்படி தான் அடிப்பான்? ஓயாத அடியாக அடிப்பான். அது மட்டும் இல்லை, கோபமாய் ஜாதிகளை அரசாண்டான். கோபமாய். ஆட்சியோடைய முறை எப்படி இருந்தது? ரொம்ப கொடூரமான கோபமான ஆட்சி, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. அவன் யாரை தான் அரசாண்டான்? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி மக்களையும், ஜாதிகளை கோபமாய் அரசாண்டான். அப்படிப்பட்டவன் எப்படி இப்போ துன்பப்படுறான்? தடுப்பார் இல்லாமல் ஒருத்தரும் அவனுக்கு சப்போர்ட் இல்லை. ஏன்னா அவனுடைய ஆட்சி மோசமான ஆட்சி. இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம் இந்த ஆட்சி சரியில்லை, அந்த ஆட்சி சரியில்லைன்னு. ஆனால் இதை காட்டிலும் பிசாசினுடைய ஆட்சி, அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி ஒன்று வரப்போகுது. அந்த ஆட்சி எப்படி இருக்கும்னு தீர்க்க தரிசனமாக ஏசையா முன்கூட்டியே எழுதுறாரு. அவன் என்ன பண்ணுறான்? ஜாதிகளை கோபமாக அரசாளுவான், ஓயாத அடியாக ஜனங்களை அடிப்பான். அப்படிப்பட்டவன் ஒரு ஆதரவும் இல்லாமல் டார்ச்சர் செய்யப்படுகிறான், துன்பப்படுத்தப்படுகிறான். இதுதான். அதுக்கப்புறம் 7வது வசனம், பூமி முழுவதும் இளைப்பாரி அமைதியாக இருக்கிறது, கம்பீரமாய் முழங்குகிறார்கள். யார் முழங்குறா? கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கம்பீரமாக சந்தோஷமாக இருக்கிறாங்களாம். ஏன்னா அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி ஒழிஞ்சு போச்சு. இனி அவனுக்கு வேலை இல்லை. ஏன்னா அவனுடைய அரசாட்சியில் பார்த்தீங்கன்னா கொடுமையும் அழிவும் கொலைப்பாதகமும் எல்லாமே அவன் எதிராக செஞ்சான். யாரெல்லாம் இயேசுவை குறித்து ஏசப்பாவுக்கு உண்மையாக இருக்கிறவங்களை எல்லாரையும் அழித்தான். அந்த கொடுங்கோலினின் ஆட்சி ஒழிந்தது என்று ஏசையா தீர்க்கதரிசி, இது எப்போ எழுதப்பட்டது? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக இந்த வசனங்கள் எழுதப்பட்டது. அப்போது இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது யாருடைய ஆட்சி. கொடுங்கோலனின் ஆட்சினா பிசாசினுடைய ஆட்சி. அந்த சாத்தானுடைய ஆட்சியில் சாத்தானுடைய ஆதிக்கம் பயங்கரமாக இருந்தது. அப்படி அந்த ஆட்சி இருந்த அந்த ஆட்சியை ஆண்டவர் கவிழ்த்து போட்டு யாருக்கு இளைப்பாறுதல் தராரு? யாருக்கு சமாதானத்தை தராரு? பூமி முழுவதும் இளைப்பாரி அமைதியாக இருக்கிறது. பிசாசு அவனுடைய பாச்சா பலிக்கலை. இப்போது கம்பீரமாய் சந்தோஷமாய் முழங்குகிறார்கள். 8வது வசனம், தேவதார் விருட்சங்களும் லீபனோனின் கேதுருக்களும் உன் நிமித்தம் சந்தோஷப்பட்டு. யார் நிமித்தம் சந்தோஷப்பட்டு? பிசாசு நிமித்தம் சந்தோஷப்பட்டு. ஏன்னா அவன் இல்லை, அவன் அழிஞ்சு போயிட்டான். இதனால் மரங்கள் கூட பாடுதான். தேவதாரு விருட்சம் லீபனோனின் கேதுருக்களும் உன் நிமித்தம் சந்தோஷப்பட்டு, நீ விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெட்டுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறது. மரங்கள் பாடுதான். நீ விழுந்துட்டலடா, அடப்பாவி, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதுடா. இத்தனை வருஷம் அப்போது நிறைய பேர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிறந்தாலும் பூமிக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிசாசு எந்த அளவுக்கு மரங்கள் பாடுற அளவுக்கு மரங்களே சந்தோஷப்படுது. கேதுரு மரமும் தேவதாரு விருட்சங்களும் கை கொட்டி பாடுது. இவன் விழுந்து போனது நிமித்தம் சத்துரு சாத்தான். அப்போ சாத்தான் விழும்பொழுது மரங்கள் பாடும். என்ன சந்தோஷப்பட்டு களி கூறுமா? பத்தியா, எங்களை வெட்ட வரவன் இனி யார்? எங்களை அழிக்க நினைக்கிறவன் இனி யார்? அப்போ அந்த மரங்கள் என்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒலிவ மர கன்றுகள் போல். இந்த வாக்குத்தத்தை நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்போம். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஒலிவ மர கன்றுகள் போல. அப்போது இது ஒரு விதமான ஆசீர்வாதத்தையும் குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மரத்தை போல இருக்கும். அப்போ இந்த மரங்கள் என்று குறிக்கிற ஒரு வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள். ஏன்னா கர்த்தர் அந்த வார்த்தையை அப்படி கேதுரு மரம் லீபனோன் உள்ள விருட்சங்களைப் போலனா, சங்கீத புஸ்தகத்துக்கு நம்ம பார்த்தானா நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். இது லிட்ரலாக பார்த்தீங்கன்னா மரத்தை குறிக்காது. நீதிமான் மரமாக மாற முடியாது. அது அவனுடைய செழிப்பை குறிக்குது, அவனுடைய வாழ்க்கையை குறிக்குது. நீதிமான் எப்படி இருப்பான்? அவன் செழித்து பூத்து குலுங்குவான். அப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி
தேவதாரு விருட்சம்னா மரங்கள் பாடாது. இது தப்பு. நான் செஞ்ச ஒரு ஒரு இதை நான் ஆழ்ந்து படிக்கும்பொழுது நான் ஆரம்பத்தில் நினச்சபடி மரங்கள் தான் பாடுதுன்னு நினச்சேன். ஆனால் மரங்கள் இல்லை. மரங்களுக்கு ஈக்குவலாக மனுஷங்களை கர்த்தர் சொல்கிறாரு. ஏன்னா நீதிமான் எப்படி இருக்கிறான்? பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் மலருவான். அப்போது நீதிமான்கள் எப்படி இருக்கிறாங்க? தேவதாரு விருட்சத்தை போல இருக்கிறாங்க. லீபனோனில் உள்ள கேதுரு மரங்களை போல இருக்கிறாங்க. நீதிமான்கள் பிசாசை பார்த்து நக்கல் அடிப்பாங்க. அந்த காலம் நீதிமான்களுக்கு நக்கல் அடிக்கிற காலம். கடவுள் கொடுப்பாரு. சாத்தானை எல்லாரும் நக்கல் அடிக்கிற காலம் ஒன்று வரும். அப்போ அவன் விழுந்து கிடப்பான். அப்போது இந்த நீதிமான்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, இனி எங்களை வெட்ட வருவான் யார்? ஒரு காலத்தில் என்ன பண்ணான் பிசாசு? அவனுடைய ஆட்சியில் இயேசு கிறிஸ்துவுக்கு யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறாங்க, அவருடைய கட்டளைகளெல்லாம் கை கொள்கிறாங்க, அவங்களையெல்லாம் வெட்டணும், அவங்களுக்கு வாங்கவோ விற்கவோ கூடாதுன்னு சொன்ன அந்த பிசாசு அந்த கிறிஸ்துவாகிய ஆட்சியை கொண்டு வந்த அந்த வலு சர்ப்பம், பாம்பு, பழைய பாம்பு, பிசாசு, கள்ளத்திற்கதரிசி, அதுக்கப்புறம் என்னது மிருகம், இது எல்லாமே என்ன ஆகும்? அவமானப்பட்டு அசிங்கப்பட போகுது. அதை யார் தான் பார்த்து கிண்டல் அடிப்பான்னு பார்த்தீங்கன்னா நீதிமான்கள் கிண்டல் அடிக்க போகிறாங்க. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. தேவதாரு விருட்சங்களும் லீபனோனின் கேதுருக்களும். கேதுருக்கள்னா மரங்களை பற்றி பேசலை. தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ளாதீங்க. இது லிட்ரலாக ஏசாயா தீர்க்கதரிசி நீதிமான்களை மரத்துக்கு ஒப்பிட்டு குறிக்கிறார். கேதுரு மரத்துக்கும் லீபனோனில் உள்ள மரத்துக்கும் ஒப்பிட்டு குறிக்கிறார். அடுத்த வசனம் 9வது வசனம். கீழே இருக்கிற பாதாளம் முன்னிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியின் அதிபதிகளாய் இருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன்னிமித்தம் எழுப்பி, செத்த ராட்சதர் யாவரையும் முன்னிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனங்களிலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. இப்போ இதனால் என்ன ஆகுது? இந்த சாத்தானுடைய வீழ்ச்சியினால் ஏசாயா தீர்க்கதரிசி 9வது வசனத்தில் எழுதுகிறார், கீழே இருக்கிற பாதாளம் உன்னிமித்தம் என்ன ஆகும்? பாதாளம் அதிருதான். சாத்தான் கீழே விழுந்த பிறகு பாதாளமே அதிருதான். அவனுடைய பாதாளம் அவன் பாதாளத்துக்குள்ளே போகிறான். அந்த வருகையினால் பாதாளத்துக்கு பிடிக்கல பிசாசுக்கு. ஏன்னா பாதாளமே வெறுக்குது அவனை பார்த்து. அப்போது பூமியின் அதிபதிகளாக இருந்த செத்த ராட்சதர், அப்போது ஒரு காலத்தில் ராஜாவாக இருந்திருப்பாங்கள்ல, பூமியில் வாழ்ந்த ராஜாக்கள், ராட்சதர்கள், இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? உன்னிமித்தம் உயிரோடு எழுந்திருப்பாங்க. உயிரோடு எழுந்து எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனங்களில் இருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. இதனால் ராஜாக்கள் எல்லாம் எழுந்துப்பாங்க, உயிரோடு எழுந்துக்குவாங்க. ஏன்னா உன்னிமித்தம். ஏன்னா நீ பாதாளத்தில் போகிற, பாதாளம் உன்னை பார்த்து பயப்படுது, பிசாசை கண்டு பாதாளம் பயப்படுதான். இதனால் பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் எழுந்திருப்பாங்க, உயிரோடு எழுந்திருப்பாங்க. இது யாரை குறிக்குதுன்னா துன்மார்க்கமாய் வாழ்ந்த ராஜாக்கள், நல்ல ராஜாக்கள் இல்லை. பிசாசினுடைய பேச்சை கேட்டு பிசாசினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த ராட்சதர்கள், ராஜாக்கள் உயிர் தெழுந்திருப்பாங்க. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களைப் போல பலட்சியமானாயோ, எங்களுக்கு சமமானாயோ என்று சொல்லுவார்கள். அவங்க இந்த பிசாசை பார்த்து நெக்கல் அடிப்பாங்க. நீயும் எங்களை போல் மாறிட்டியா? நீயும் எங்களுக்கு சமமாயிட்டியா? நாங்கள் தான் இவ்வளோ நாள் செத்து புழுதிக்கு புழுதியும் மண்ணுக்கு மண்ணுமா இருந்தோம். இப்போது நீயும் எங்களை போல் புழுதிக்கு புழுதியும் மண்ணுக்கு மண்ணுமா சாபக்கேடா மாற போறியான்னு சொல்லிட்டு யாரு கிண்டல் அடிப்பா? அவனோட ஒத்துழைச்ச ராட்சதர்கள், ராஜாக்கள், அதிபதிகள், பூமியின் ராஜாக்கள் யாவரும் பிசாசுக்கு எதிராகவே நெக்கல் அடிப்பாங்க. இது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கார். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. சாத்தான் உருவாக்கும் போது கடவுள் எப்படி தான் உருவாக்கினாராம்? மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சாத்தானை உருவாக்கினாராம் தேவன். அப்போது அவன் பாதாளத்தில் போகும்போது எதெல்லாம் போகுது? அவனுடைய ஆடம்பரம் அழிய போகுது. அவன் ஒரு காலத்தில் கடவுள் லூசிஃபரை எப்படி உண்டாக்குனார்னா, சாத்தானை ரொம்ப அழகாக உண்டாக்குனார். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க கிட்ட இருக்காத அழகாக, அந்த அளவுக்கு அழகாக அவனை உருவாக்குனார். அவனுக்கு ஞானம், அறிவு, எல்லா திறமைகளும் இருந்தது. இசையில் அவன் ஒரு கொயர் லீடர். அப்படிப்பட்டவன்
இப்போ அவன் பாதாளத்தில் போகும்பொழுது அவனோட சேர்ந்து எது போகுது? இசைக்கருவிகள் எல்லாம் பாதாளத்தில் போதான். அதை நான் திரும்ப அந்த வசனத்தை படிக்கிறேன். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. அவனை ஒரு காலத்தில் வாத்தியங்கள்னும் பொழுது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு எடுத்துக்கக்கூடாது. அவனுக்குன்னு இருந்த ஒரு கௌரவம், இப்போ நம்ம சொல்லுவோம்ல, என் கௌரவமே போச்சு, என் மானமே போச்சு அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்தமாரி பிசாசுடைய கௌரவம் அழிய போகிறது. அவன் பாதாளத்தில் போகும்பொழுது அவன் இவ்வளவு நாள் தன்னை எப்படி காட்டிக்கிட்டான்? கிங் மேக்கராக காட்டிக்கிட்டான். இனி அவனுடைய கிங் மேக்கர் பார்த்தா பலிக்காது. அதுதான் தீர்க்க தரிசனம் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். 11 அவன் நரகத்துக்கு போகிறான்னு வருது. 12வது வசனம் தான் தெள்ள தெளிவாக சொல்லுது. அதிகாலையின் மகனாகிய விடுவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. இது பிசாசை இப்போ தெளிவாக குறிக்குது. இதுக்கு முன்னாடி வசனம் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இது புரியும், யாரை இது குறிப்பிட்டு சொல்லப்படுகிற வசனம் அப்படின்ட்டு. இப்போ அடுத்த ஒரு நரகத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா இதில் சாத்தானுடைய அழிவை நான் பேசி இருக்கிறேன், இப்போ பேசினேன். இப்போ நரகத்தை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏசாயா 14வது அதிகாரம் 23வது வசனம். அந்த நரகம் எப்படி இருக்கும்னு நான் ஏற்கனவே சொன்னேன். முள்ளமண்டி சுதந்திரிக்கும், காக்கை இருக்கும், நாரை இருக்கும், வலு சர்ப்பம் கோட்டான் இருக்கும். அங்கே ஒரு மனுஷனும் தங்க முடியாது. அது மனுஷனுக்குரிய இடமே இல்லை. அங்கே முழுக்க முழுக்க ஜீவராசிகள் இருக்கும். அசுத்தமான மிருகங்கள் அங்கே வாசம் பண்ணுகிற காவல் வீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதே நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது அது அசுத்தாவிகளின் குடியிருப்பும். இந்த வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிச்சிருப்பீங்க. அது அசுத்தாவிகளின் குடியிருப்பும். எது அசுத்தாவிகளின் குடியிருப்பு? பாபிலோனை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் பேசியிருந்தாலும் அது லிட்ரலாக பாபிலோனை குறிக்கல. நரகம் என்கிற பாபிலோன், குழப்பத்தின் இடம், வலு சர்ப்பங்களின் தலைமை பீடம், சாத்தானுடைய ஆதிக்கம், அசுத்த ஆவிகளுடைய மாளிகை. கோட்டான்கள், நாரை, கோட்டான், முள்ளம்பன்றி, வேறு எது மிருக ஜீவன்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வாசம் பண்ணுகிற இடமாகிய நரகத்தை தான் பேசுது பைபிள். இது லிட்ரலாக பாபிலோன் இருக்கிற நகரத்தை குறித்து, இப்போ இருக்கிற பாபிலோனை குறித்து பேசலை. இது லிட்ரலாக பாபிலோன் என்கிற குழப்பத்தின் இடமாகிய நரகம். விக்கிரக ஆராதனை செஞ்சவங்க, தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் அங்கே இருப்பாங்க. செத்த ஈக்களை போல, செத்த பிணங்களைப் போல நடு வீதியில் துன்மார்க்கருடைய பிணங்கள் கிடக்கும். அது மட்டும் இல்லை, இன்னும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 24வது அதிகாரம், ஏசாயா 24வது அதிகாரம் 5லிருந்து 13 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். வறட்சியான இடத்தில் காங்கை மேகத்தால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தணியும். இது யாரை குறித்து பேசுதுன்னு சொன்னீங்கன்னா, பலவான்னா பிசாசுடைய ஆட்கள். அவங்களுடைய இது கொடூரமானவர்களுடைய சீற்றம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வருது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருக்கும். கொடூரமானவர்கள் அழிய போகிறார்கள். வறட்சியான இடத்தில், அடுத்த வசனம் 5வது வசனம், வறட்சியான இடத்தில் காங்கை மேகத்தால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுவீர். அந்நியரின் மும்முரத்தைன்னா அக்கிரமக்காரனுடைய மும்முரம். பிசாசுடைய ஆட்கள் தீவிரமாக வேலை செய்வாங்க. ஐயோ, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் வேலை செய்கிற சாத்தானுடைய அடியாட்கள் எப்படி அழிவாங்களாம்? பலவந்தரின் ஆரவாரம் அழிந்து போகும். சாத்தான் நினைப்பான், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, அவனுடைய ஆட்சி வந்த பிறகு நம்ம தான் ஜெயிச்சிட்டோம், இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை கை கொண்டவர்கள் எல்லாரும் அழிச்சு போட்டாச்சு அப்படின்னு சந்தோஷமாக இருப்பான் தெம்பா. ஆனால் அவனுக்கு ஆப்பு கடவுள் வைக்கிறாரு. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி ஒன்றுமில்லாத ஆட்சியாக போகுது. எவ்வளோ பேர் அவன் கொடுமையான ஆட்சி செஞ்சாலும் அந்த கொடுங்கோலனின் செங்கோல் முறியப்பட போகிறது. வறட்சியான இடத்துல பலவந்தரின் ஆரவாரம் தனிய போகுது. வறட்சியான இடத்துல
காங்கை மேகத்தால் தணிவது போல. இது கவிதை நயத்தோட ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாரு, கவிதை நயத்தோட. அதே மாதிரி அந்நியரின் மும்முரம் அழிஞ்சு போவோம், கெட்டவனுடைய ஆரவாரம் அழிஞ்சு போவோம், பலவந்தரின் ஆரவாரம் ஒழிய பண்ணுவீர் தனியும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்குள்ளும் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுவார். விருந்து, சேனைகளின் கர்த்தர் ஒரு விருந்து, நம்ம எல்லாருக்கும் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணுவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். இயேசு கிறிஸ்து அவருடைய ஆட்சியில், அவருடைய காலத்தில் கர்த்தர் இந்த மலையின் மேல், எந்த மலையின் மேல்? சீயோன் பர்வதத்தின் மேல் ஆட்சி செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருஷ அரசாட்சியில் இந்த சம்பவம் நடக்குது. ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணுவார். அந்த விருந்து எப்படி இருக்குமா? இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற கறியோ சிக்கன் 65 கொழுப்பான பதார்த்தங்கள் இன்றைக்கி இருக்குது பார்த்தீங்களா? அதை காட்டிலும் திராட்சை ரசமும் கொழுமையான பதார்த்தங்களும் நினமும் உள்ள கொழுப்பும் நிறைந்த உணவுகளை விருந்தாக ஆண்டவர் ஆயத்தம் பண்ண போகிறார். யார் யாரெல்லாம் அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து சாத்தானுக்கு விக்கிரகத்தை வணங்காமல் இயேசுவை மெய்யான ஆண்டவர் என்று இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் என் மூச்சே போனாலும் நான் இயேசுவுக்காக தான் வாழ்வேன்னு சொல்லி நிற்கிறவங்களுக்கு இந்த சலுகை, வேறு யாருக்கும் இந்த சலுகை இல்லை. அப்போது ஒரு பெரிய விருந்து நமக்கு இருக்குது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்சியில் சாத்தானுடைய கொடுங்கோலான ஆட்சி உடைய போது இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்யும் பொழுது ஒரு பெரிய விருந்து வைப்பார். அதுக்கப்புறம் 7வது வசனம், சகல ஜனங்களும் மேலுள்ள முக்காடையும் சகல ஜாதியையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். முக்காடு இது லிட்ரலாக எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவமானம். உங்கள் கண்ணீரையாவும் தேவன் துடைப்பார், இனி அழுகையும் இல்லை வருத்தமும் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த வசனம் இருக்குது. அப்போது அதுக்கு மறைமுகமான ஒரு விளக்கத்தை ஏசாயா தீர்க்கதரிசி கொடுக்குறாரு. முக்காடை தூக்கி போடுவார். முக்காடு எதுக்குன்னா அவமானத்துக்கு சமம். முக்காடுனா இப்படி ஒன்றுமே பிஸ்னஸே ஓடாதவங்க என்ன பண்ணுவாங்க? தலையில் துண்டை போட்டுக்கிட்டு உக்காருவாங்க இப்படி அவமானத்தில். அப்போது அந்த அவமானம் என்கிற அந்த முக்காடை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உருவி கயட்டி போடுவார். கண்ணீர் இல்லை, அவருடைய ஆட்சியில் கவலை இல்லை, அவமானத்துக்கு அங்கே இடமே இல்லை, பாவத்துக்கு அங்கே இடமே இல்லை. அப்போது ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் ஆண்டவர் துடைப்பார். அங்கே அழுகையும் இல்லை, துக்கமும் இல்லை, பாவமும் இல்லை. இது எப்போ ஆரம்பிக்குதுன்னா 1000 வருட அரசாட்சியிலே ஆரம்பிக்குது. நீதிமான்களுக்கு களிப்பும் இருக்கும். இப்படியாக ஒரு வாசனம் பைபிளில் இருக்குது. மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்குள் வருவார்கள். எங்க? சியோனுக்குள்ள, தேவனுடைய பர்வதத்திற்குள் வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில சந்தோஷம் இருக்குமா? அவங்கள வாட்டி வதச்ச எல்லா சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அவங்கள இத்தனை நாட்களாய் அவர்களை வேதனைப்படுத்தின அந்த பாவமும் இருக்காது, சாபமும் இருக்காது, கண்ணீரும் இருக்காது, கவலையும் இருக்காது, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இது வாக்குத்தத்தமான வசனம். இந்த வசனம் எப்போ நிறைவேறும்னா, உண்மையான ஒரு நிறைவேறுதல் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 1000 வருட அரசாட்சியில் இந்த வசனம் நிறைவேறும். அப்போது சியோன் என்னும் மலையில் தேவனுடைய ஆட்சி வரப்போகுது. அங்கே அவர் ஒரு பெரிய விருந்து வைப்பார். அந்த விருந்தில் நம்ம எல்லாரும் இருப்போம். அந்த விருந்தில் நாம் சந்தோஷமாய் ஆண்டவரோட சாப்பிடுவோம். அந்த விருந்தில் அவரும் இருப்பார். அது மட்டும் இல்லை, எல்லாருடைய கண்ணீர், அதான் அந்த முக்காடு, அந்த முக்காடை ஆண்டவர் கயட்டி தூக்கி எரிஞ்சு போடுவார். இனி கண்ணீர் இல்லை, அவமானம் இல்லை, பாடுபடுத்தின பாவம் அங்கே இருக்காது. அந்த பாவத்தோடைய கொடூரத்தால் நொந்து வாடி போன இருதயங்களை ஆண்டவர் அவர்களுடைய கண்ணீரை துடைத்து பாவம் இல்லாத அந்த சந்தோஷமான சீயோன் பர்வதத்தின் இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி, அங்கே சந்தோஷம் மட்டுமே இருக்கும், பாவம் இருக்காது. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். யார் விழுங்குவார்? மரணத்தை ஜெயமாக விழுங்கிட்டார்.
ஏற்கனவே அவர் கல்வாரி சிலுவையில் மரணத்தை ஜெயிச்சிட்டார். இது வந்து ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார். மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லா முகத்தில் இருக்கிறவர்களுடைய கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமாய் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இந்த வசனத்தை ஆண்டவரே எனக்கு சொன்னாருன்னு ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். அப்போது இது எதை குறிக்குது? தேவனுடைய அரசாங்கத்தில் நடக்க போகிற ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை குறிக்குது. பிசாசு அழிஞ்சு போகிறான், அவனுடைய முடிவும் அவருடைய ஆட்சியில் தான் வருது. அதே நேரத்தில் நீதிமான்கள் களிப்புடன் பாடுகிறார்கள். கேதுரு மரம், தேவதார் விருட்சங்கள், நீதிமான்கள் களிப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்க, குதூகலம் கொண்டாட்டமாய் நீதிமான்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன பேர்? மரணத்தை ஏற்கனவே அவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் மரணத்தை ஜெயித்தவர் எல்லாருடைய கண்ணீரையும் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, கண்ணீரும் இல்லை, கவலையும் இல்லை. இதுதான் ஏசாயா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா பரலோகத்தை பற்றி வெளிப்படுத்தலும் ஏசாயா தீர்க்கதரிசியிலையும் ஒரு ஒற்றுமை காணப்படும். அதுக்கப்புறம் 9வது வசனத்தையும் வாசிக்கிறேன். அக்காலத்தில் இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். யார் சொல்லுவார்கள்? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவர்தான தேவன்னு வணங்கினவங்க இத்தனை வருஷமாக அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் சொல்லுவாங்க, இவர் தான் ஆண்டவரா, இவருக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோமா, இவர் தான் நம்மளை ரட்சிப்பாரா, அப்போ இவர் தான் ரட்சகர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். யார் சொல்லுவா? ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே உண்மையாக வாழ்ந்து அவரை தெய்வமாக ஏற்றுக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையை விட்டு போகாமல், எனக்கு இவர் தான் வேணும், நான் செத்தாலும் இவருக்காக இருப்பேன் கடைசி வரைக்கும் உண்மையாக வாழ்ந்துட்டு போனவங்களுக்கு பரலோகத்தில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. இவர் தான் அவங்க இவருக்கு சுதந்திரம், அவங்களுக்கு இவர் தான் சுதந்திரம். அப்போது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்துடுது. அப்போ இவங்க சொல்லுவாங்க, இவர் தான் ஆண்டவரா, இவருக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோமா இத்தனை வருஷம், இவர் தான் வருவாருன்னு சொன்னாங்களா அப்படின்னு. அவர் தான் என்ன பண்ணுவார்? எல்லாருடைய கவலை கண்ணீர் எல்லாத்தையும் துடைப்பார். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் ஆட்சி பண்ண வந்துட்டேன்ல அப்படின்னு இயேசு கிறிஸ்து தைரியமாக சொல்லுவார். அதுக்கப்புறம் 10வது வசனம், கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும், குளம் வருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போகும். மோவாப் என்கிற ஒரு ஜாதி, இது ஒரு ஜாதி பெயர். இந்த மோவாப் என்கிற ஒரு ஜாதி பிசாசினுடைய ஜாதி, அவர் கால் கீழே மிதிக்கப்பட்டு போகும்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். அந்த காலத்தில் 1000 வருஷம் அரசாட்சியில் அவருடைய காலகட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய காலகட்டத்தில் வரப்போகிற ஆட்சியினுடைய சம்பவத்தை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கையை விரிப்பது போல் அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்களை பெருமையும் அவர்கள் கைகளின் சதி சர்ப்புகளையும் தாழ்த்தி விடுவார். அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக அடிப்பார். இந்த ஏசாயா 25வது அதிகாரம் 12வது வசனம் எதை குறித்து பேசுதுன்னா பிசாசை குறித்து பேசுது. மறுபடியும் வாசிக்கிறேன். அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரண்களை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக அழிப்பார், தூளாக அழிப்பார். அப்போ சாத்தானுடைய மகிமை, அவனுக்கு இருந்த எல்லா அதிகாரங்களும் வல்லமைகளும் தூளாக அழிக்கப்பட்டு போகும். இப்போ அவனுக்கு கொஞ்சம் அதிகாரம் கொஞ்சம் வல்லமை இருந்தாலும் அந்த காலத்தில் 1000 வருட அரசாட்சியின் காலத்தில் இயேசு கிறிஸ்து முழுவதுமாய் பிசாசனுடைய ராஜ்யத்தையே அழிப்பார், தூளாக அழிப்பார். இது சாத்தானுடைய அழிவையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ஆட்சியில், இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்சியில் என்னென்ன நடக்கும் என்பதை குறித்தும் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் பிசாசும் பிசாசுடைய கூட்டாளிகளும் அழிஞ்சு போகிறாங்க. இது வந்து ஏசாயா 14வது அதிகாரம் 12லேருந்து 22 வசனம், 12லேருந்து 22வது வசனம் வரைக்கும்
இந்த பிசாசும் பிசாசுடைய அடியாள்களும் அழிக்கப்பட்டு போகிறத வந்து எழுதப்பட்டிருக்கு. இன்னும் நான் அது சொல்லப்போனால் எனக்கு நேரம் இல்லை. நான் சுருக்கமாக சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன். இவர்கள் எப்படி அழிவார்கள்? பிசாசோடைய அழிவு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அதிகாரிகளோ ராஜாக்களோடையோ அவனுடைய அடக்கம் இருக்க போவதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு 20வது அதிகாரம், நீ பெரிய ராஜாக்களோட அடக்கம் பண்ண மாட்ட. உன்னுடைய சாவு எப்படி இருக்கும்? சாத்தானுடைய சாவு. தூரத்தில் ஒரு பணத்தை மதிக்காமல் தூக்கி போடுறாங்க. கல்லறையில் வச்சு கட்டுவது தான் மதிப்பு. ஆனால் பிசாசுக்கு கல்லறையும் இருக்காது. அவனுடைய சவம், அவனுடைய பிணம் குப்பையை போல் தூக்கி எறியப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லை, கெட்டவங்களுடைய சந்ததி ஒரு நாளும் ஆசீர்வதிக்கப்படாது. கெட்டவர்களுடைய சந்ததின்னு குறிக்கும் பொழுது பிசாசினுடைய துன்மார்க்கத்தினுடைய சந்ததி, அவனுடைய பேச்சை கேட்டு நடந்தவங்களுடைய சந்ததி பேறு பெறாது என்று ஏசாயாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள், அதில் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பிசாசுடைய ஆட்களுடைய அழிவு எப்படி இருக்குமா? அவங்க வந்து இந்த தேசத்தை, இந்த உலகத்தை சுதந்திரிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுடைய கனவு பலிக்காது. பிசாசனுடைய ஆட்களுடைய கனவு இந்த பூமியை சுதந்திரிக்கணும்னு கைப்பற்றணும்னு நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அவங்களுடைய பிதாக்களுடைய அக்கிரமம்னா அவங்களுடைய பிதாக்களுடைய அக்கிரமம். இது வந்து மறைமுகமாக பிசாசுடைய அடியாட்களை குறித்து பேசுது. ஒவ்வொரு வசனமும் குறிப்பாக லிட்ரலாக அவர்களை சொல்லாது. ஆனால் இது தீர்க்க தரிசனமாக நம்ம படிக்கும் பொழுது, தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இது யாரை தான் பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்கிரமக்காரரை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள். யாரை கூட்டுவாராம்? தேவன் அவருடைய சேனையை கூட்டுவார். அவருடைய சேனை என்ன பண்ணால் இந்த அக்கிரமக்காரர்களையாக கூட்டுங்கன்னு சொல்லிட்டு 22வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, நான் அவர்களுக்கு விரோதமாக எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனுடைய பெயரையும் அதன் மீதி இருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன். ஏற்கனவே இந்த வசனத்தை நான் வாசித்தேன். மீந்திருக்கிற சாத்தானுடைய கூட்டத்தை, அதாவது அந்த பாபிலோன் என்னப்படுகிற பிசாசனுடைய கூட்டத்தை, மீந்திருக்கிற கூட்டத்தையும் அழிப்பார். அப்போது இதிலிருந்து நம்ம ஓரளவுக்கு நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் நரகம் எப்படி இருக்கும், தேவனுடைய அரசாங்கம் எப்படி இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 18வது அதிகாரம் 8லிருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, வேசித்தனமாகிய தன்னுடைய உக்கிரமான மதுவினால் சகல ஜாதிகளையும் கெடுத்து விட்டாலே அப்படின்னு ஒரு வசனம் வரும். அது ஏசாயாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. ஏசாயா 21வது அதிகாரம் 9வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அந்த பாபிலோன் ஆகிய மகாநகரம் விழுந்ததுன்ற வசனம் அந்த அப்படியே இதில் வரும். இதோ ஒரு ஜோடு குதிரை மூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான். பாபிலோன் விழுந்தது, அதன் விக்கிரக தேவர்களை எல்லாம் தரையோடே மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறான். ஒரு குதிரையில் ஒருத்தன் வருவான், ரதத்தின் மேல் ஏறி இருக்கிறான். வந்து ஒருத்தன் சொல்லுவான், பாபிலோன் விழுந்தது. அப்போது அந்த விக்கிரகத்தையெல்லாம் யார் உடைச்சி போடுவா? ஆண்டவர் உடைச்சி போடுவார். இது யாரை குறிக்குதுன்னா பிசாசு, அவனுடைய ராஜ்யத்தை குறிக்குது. அப்போ அவனுடைய ராஜ்யத்தினுடைய விக்கிரகங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். வெளிப்படுத்தின விசேஷத்தையும் ஏசாயாவையும் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு ஒற்றுமை காணப்படும். அந்த ஒற்றுமை என்னன்னா, சகல ஜாதியும் கெடுத்த அந்த பிசாசாகிய வேசி, பாபிலோன் ஆகிய பிசாசினுடைய ராஜ்யம் வேரோடே அழிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் ஆகிறது. அப்போது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், பிசாசு என்கிறவன் கெடுக்கிறவன். அந்த கெடுக்கிறவனுடைய ராஜ்யம் இன்னைக்கு இருக்குது. இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவனுடைய அந்த தந்திரமான வலையிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும், காப்பாற்றப்பட முடியும். ஒரு பெரிய ஒரு நமக்கென்று ராஜ்யத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். 1000 வருட அரசாட்சி. அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. இப்போ நான் வாசித்தேன் பார்த்தீங்களா, பைபிள் வசனத்தின்படி பிசாசு அழிக்கப்பட்டு போவான்.
எல்லாருடைய அவமானத்தையும் கர்த்தர் எடுப்பார். எல்லாருடைய கண்ணீரையும் ஆண்டவர் துடைக்க போகிறார். இதே பாவம், இதே கஷ்டம், இந்த பூமியில் அனுபவிக்கிற இதே மரணமும் சாபமும் பாதாளமும் அவருடைய ஆட்சியில் இருக்காது. அவருடைய ஆட்சியில் எப்போவுமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும், பாவம் இருக்காது. அப்படிப்பட்ட அந்த சந்தோஷமான ராஜ்யத்தை நாம் நாடுவோம். இப்போவும் இந்த வீடியோ மூலியமாக 2 காரியங்களை உங்கள் முன்பதாக வைக்கிறேன். இப்படிப்பட்ட பிசாசினுடைய அழிவுக்கு நீங்கள் கூட சேர்ந்து அழிய போகிறீங்களா? இல்லை இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு பிசாசை கிண்டல் அடிக்க போகிறீங்களா? அவனுடைய அழிவை பார்த்து ரசிக்கப் போகிறீர்களா? தீர்மானம் உங்களுடையதே. இந்த வேத வசனத்தின் மூலியமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.